Good morning everyone. I am Sabari Archana and today I am going to present on a red rot of sugarcane, one of the most destructive fungal diseases in the sugarcane cultivation. Sugarcane தான் நம்ம கண்ட்ரிலேயே ரொம்பவே முக்கியமான ஒரு கமர்ஷியல் கிராப், எஸ்பெஷலி இன் இந்தியாவில். ஆனால் இந்த ரெட் ராட் டிசீஸ் வந்துச்சுன்னா அது ஃபுல் ஃபீல்டையே காலி பண்ணிடுது. இந்த டிசீஸை தான் நம்ம கேன்சர் ஆஃப் சுகர்கேன்னு கூட சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு தடவை பிளான்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த டிசீஸில் இருந்துங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. இதோட இன்ட்ரோன்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபங்கல் டிசீசஸ் வந்துட்டு நமக்கு தெரியும், மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கஸ் மூலியமாக காசு ஆகுது. ஸோ அது வந்துட்டு நம்ம பிளான்ட்டெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணுது. இதோட ஸ்போர்ஸ் எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, விண்டு, ரெயின் ஸ்பிளாஷஸ், அப்புறம் சாயிலு, இன்செக்ட் அண்ட் இன்ஃபெக்டட் பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் செட்ஸ் மூலியமாக வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. செட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இந்த சுகர் கேனோட ஸ்டெம்ஸை வந்துட்டு பீஸாக கட் பண்ணுவாங்க, ஸ்மால் பீசஸாக. அந்த ஒவ்வொரு ஸ்மால் பீசஸ் உள்ளேயும் ஒரு பட் இருக்கும். அந்த பட்டை நம்ம வந்துட்டு பிளான்ட் பண்ணும்போது அது ஒரு நியூ சுகர் கேன் பிளான்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அந்த செட்லேயோ இல்லை பட்லேயோ டிசீஸ் காசாயிருச்சு அப்படின்னா அதை நம்ம பிளான் பண்ணும்போது நியூவாக வளரக்கூடிய அந்த சுகர் கேன்லையும் ஈஸியாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அந்த டிசீஸ் காசாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்போர்ஸ் எப்படி வந்துட்டு இந்த பிளான்ட்ஸ்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிளான்ட் டிஷ்யூஸ்குள்ளே அது இன்வேட் ஆகுது. அதுக்கப்புறமா நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதோட நார்மல் க்ரோத்தையும் நார்மல் லைஃப் சைக்கிளையும் வந்துட்டு இது மொத்தமாக டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்லேயே இந்த ஃபங்கல் டிசீசஸ் தான் மோர் எக்கனாமிக் லாஸை வந்துட்டு வேர்ல்டு வைடாக ஏற்படுத்துது. அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் வந்துட்டு இந்த கேன்சர் ஆஃப் சுகர் கேன்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் ராட் டிசீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த கிராப்பை வந்துட்டு இந்த டிசீஸை ஃபேஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டையே மொத்தமாக அது பரவிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து மொத்தமாக காப்பாற்றுங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம்னு சொல்கிறாங்க. சுகர் கேனுங்கிறது எங்கெங்கே கமர்ஷியல் கிராப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா, பிரேசில் அண்ட் தாய்லாந்து இந்த 3 இடத்துலையும் வந்துட்டு கமர்ஷியல் கிராப்பாக இருக்குது. இதோட காசட்டிவ் ஆர்கனிசம் அண்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிசீஸ் நேம் வந்துட்டு ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், காசல் ஆர்கனிசம் வந்துட்டு கொலட்டோட்ரைக்கம் ஃபால்கிட்டம். இதோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிங்டம் ஃபங்கை, ஃபைலம் வந்துட்டு அஸ்கோமைகோட்டா, கிளாஸ் வந்துட்டு சொர்டாரியோமைசிட்டிஸ். இது ஒரு சாயில் பான் அண்ட் செட் பான் பேத்தஜன். இந்த ஃபங்கஸ் வந்துட்டு ஸ்போர்ஸ், கொனிடியா அப்படிங்கிற ஸ்போர்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது இன்ஃபெக்டடாக இருக்கும்ல அந்த பிளான்ட்டோட டெப்ரிஸ், அதில் வந்துட்டு செவரல் மந்த்ஸ் கூட சர்வைவ் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி இதுகிட்ட இருக்கான். அண்ட் இது மெயின்லி ஸ்ப்ரெட் ஆகுறது எது மூலியமானு பார்த்தோன்னா, அந்த பிளான்டிங் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய அந்த செட்டு மூலியமாக தான். இதுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்டர்னல் சிம்டம், இன்டர்னல் சிம்டம்னு 2 இருக்குது. எக்ஸ்டர்னல் சிம்டமில் வந்துட்டு அந்த பிளான்ட்டோட மேலே இருக்கணும்ல அந்த லீவ்ஸ், அது எல்லாமே எல்லோயிஷாக மாறி ரொம்பவே ட்ரை ஆகி விழுகிறதுக்கு ஃபால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டண்டட் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, அதோட ஹைட் கம்மியாக இருக்கும், ஸ்டெம்மு தின்னாக இருக்கும், லீவ்ஸ் எல்லாமே ஸ்மாலாக, ஓவரால் டெவலப்மெண்ட்டே ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதை தான் நம்ம ஸ்டண்டட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுகர் கேன்ஸ் எல்லாமே ரொம்பவே வீக் ஆகி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் இந்த டிசீஸ் வந்துடுச்சு அப்படின்னா. இன்டர்னல் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த பித்து வந்துட்டு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக மாறிடும். ஃபோல் இல்லைனா ஆல்கஹாலிக் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அதை அதை நம்ம கட் பண்ணும்போது. அண்டு இதை கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உள்ளாக்கறதுக்கு வந்துட்டு ரெட் கலரில் டிஷ்யூ, ஒயிட் பேட்சஸ்லாம் இருக்கும். நமக்கு சுகர் கேன்னாலே ஞாபகம் வர்றது வந்துட்டு ஜூஸ் தான். இந்த ஜூஸ் கண்டென்ட்டே இந்த டிசீஸ் வந்தால் ரெடியூஸ் ஆகிரும். ஓகே, ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சுகர் கேனை நம்ம சாப்பிட முடியாது, அதோட ஈல்டு மொத்தமாகவே லாஸ் ஆகிரும். இதோட டிசீஸ் சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபங்கஸ் வந்துட்டு சாயிலோ இல்லை கிராப் ரெசிடியூஸ்லேருந்து சர்வைவ் ஆகி பிளான்ட்டுக்குள்ளே வருது. பிளான்ட்டுக்குள்ளே எது மூலியமாக வருதுன்னா, ரூட்ஸ் இல்லைனா கட்டன்ஸ் மூலியமாக உள்ளே என்ட்ரு ஆகி அது வாஸ்குலார் பண்டல்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்போர்ஸை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி பக்கத்தில் உள்ள செடி அப்படின்னு சொல்லி மொத்த ஈல்டையேமும் ஸ்ப்ரெட் பண்ணி மொத்தமாகவே லாஸ் பண்ண வைக்கிறது தான் இதோட டிசீஸ் சைக்கிள். இதோட டெம்பரேச்சர் வந்துட்டு 25 to 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஹியூமிடிட்டி வந்துட்டு ஹையாக வாட்டர் லாக்டு ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்கஸ் வந்துட்டு ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிரும். அப்போ இது எப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம வெரைட்டிஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு வெரைட்டிஸை யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தோன்னா, ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ செட்ஸை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். கிராப் ரொட்டேஷனாக நம்ம வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். கண்டினியூஸாக நம்ம ஃபீல்டில் வந்துட்டு சுகர் கேன் போடவே கூடாது எப்பயுமே. ஏன்னா அது நியூட்ரிஷன் அப்சார்ப்டு பிளான்ட்.
ஸோ ஒன்று வந்துட்டு நியூட்ரிஷன் ஹையாக எடுக்குதுன்னா அடுத்து நியூட்ரிஷன் கம்மியாக, அப்படி மாதிரி கிராப் ரொட்டேஷனாக தான் நம்ம போடணும். அடுத்து வந்துட்டு கெமிக்கல் கண்ட்ரோல். கெமிக்கல் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நம்ம பிளான் பண்ண போகிறோம்ல அந்த செட்டு, நான் சொன்னேன்ல அந்த பீஸாக கட் பண்ணுவோம், அந்த செட்ஸை வந்துட்டு ஃபங்கைசைட்ஸ் லைக் கார்பன்டசிம் அதிலலாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும், அந்த பேர்ன் ஆன இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும், ஃபீல்டை நம்ம எப்பயுமே சானிடேஷனாக வச்சுக்கணும். அண்ட் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் லைக் ட்ரைகோடர்மா ஸ்பீசிஸ்லாம் நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம், இது ரொம்ப பெனிஃபிஷியல் நமக்கு கொடுக்கும், பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்டகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த டிசீஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் மை ப்ரெசன்டேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.